என்னங்க புதுசா மாப்பிள்ளை கூப்பிடுறீங்க? என்னது இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளையா உரிமையா பேசியிருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படியே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. மாப்பிள்ளை இங்க பாருங்க, இப்படியே இருங்க. புனிதா அது சொன்னா இது சொன்னான்னு மட்டும் என்னைக்கு மாறிடக்கூடாது, புரியுதா? அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு மாமா. அவர் ஏற்கனவே செலங்கு கட்டி ஆடிட்டு இருக்காரு. இதுல நீங்க வேற அவரை ஏத்தி விடுறீங்களா? புனிதா வந்துட்டியா? நீ வர்றதுக்குள்ள கபிலன் கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். அது என்ன எனக்கு தெரியாத விஷயம்? இல்ல புனிதா, இனிமேலும் இதே மாதிரி இருங்க கபிலன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு புனிதா இத்தனை வருஷம் இருந்ததுக்கு யாருமே நன்றியோட இல்ல கபிலன். அத புனிதாக்கு புரிய வைக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஏன் அம்மா ஏன் தம்பின்னு கூட்டு சேர்த்துக்கிட்டே இருப்பா. இவங்க எல்லாரும் இவளுக்கு முன்னாடியே வந்து இவளுக்கு கத்திய சொருகுவாங்க. இவளும் சிரிச்சுக்கிட்டே வாங்குவா. இவ்வளோ அப்புறாணியா இருக்காளேன்னு நானும் இவளை பத்தி நினைக்காத நாளே இல்லை. சரி, அவதான் அப்படி இருக்காளே, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவளை வழிக்கு கொண்டு வந்துருவீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் புனிதா வழியே என் வழின்னு அப்படியே இருந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கும் சொத்து வேணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க, ஒருத்தர் முகத்துல ஈ ஆடலையே. ஆனா இனிமேலு என் புனிதாவை பத்தின கவலை எனக்கு இல்லவே இல்லை கபில். அப்புறம் என்ன வல்லவன், இத்தனை நாள் பொறுத்தாச்சு. நாங்களும் சொத்து தேவையில்ல, நிம்மதியா இருப்போம் தான் நினைச்சோம். ஆனா வேணும்னே எல்லாத்துக்கும் புனிதா மேல பழிய சொன்னா அதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்கிறது? அதானே. ஆமா கபிலன், கரெக்டா சொன்னீங்க. இப்பவாது நீங்க சுதாரிச்சிங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கபிலன், இன்னைக்கு நைட்டு எனக்கு நல்ல தூக்கம் வரும். ஆனா இன்னொன்னு சொல்லவா, மத்த எல்லாருக்கும் தூக்கம் போயிடும். இங்க பாருங்க கபிலன், எக்காரணத்தை கொண்டும் புனிதா கேட்டுக்கிட்டான்னு மனசை மட்டும் மாத்திராதீங்க. இங்க பாருங்க, இதே ஃப்ளோல போய் அடிச்சு ஆடுங்க. கபிலன், புனிதா முறைக்கிறோம். கபிலன் காப்பாத்துங்க. புனிதா இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறா? இதுக்கு தான், நீ இல்லாத போது நான் கபிலன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் போய் நிம்மதியா தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க. இனிமே கபிலனோட அதிரடி ஆட்டம் ஆரம்பம். சூப்பர் கபிலன். ஒருத்தர் போதும் மாமா கபிலனை கெடுக்கிறதுக்கு. ஆமா, கபிலன் அப்படியே குழந்தை பாரு, நான் அப்படியே ஒரு மனசை மாத்துறதுக்கு. ஓ புனிதா, கபிலன் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் புனிதா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குட் நைட் மாப்ள. சரி சரி சரி, குட் நைட் கபிலன். கை கொடுங்க, நான் வரேன். குட் நைட். முறைக்காதா? வல்லவன் மட்டும்தான் இந்த வீட்டுல உருப்படியா யோசிக்கக்கூடியவர். ஓ, அப்ப நாங்கெல்லாம் உங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. பக்கம் பக்கமா கல்வெட்டுல செதுக்கி அது பக்கத்திலேயே உட்காந்துக்கணும். கபிலன், கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அம்மா கிட்ட எதுக்கு அந்த மாதிரி பேசுனீங்க? நீங்க எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி அப்படி பேசிட்டீங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல கபிலன். எத்தனை நாள் தான் பொறுத்து போக முடியும் புனிதா? இப்பவும் சொல்றேன், எனக்கு சொத்து மேலாம் ஆசையே இல்ல. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் எனக்கு இருந்த சந்தேகம் சரின்னு தான் தோணுது. அப்படி என்னங்க சந்தேகம்? யார் மேல உங்களுக்கு சந்தேகம்? சொல்லுவேன், ஆனா மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க கூடாது. மாட்டேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு உங்க அம்மா தொடங்கி எல்லார் மேலேயும் சந்தேகம் தான். உங்க மாமா அவ்வளவு உறுதியா சொல்றாரு உங்க மேல சொத்து எழுதி வச்சிருக்காருன்னு. ஆனா இத்தனை வருஷமும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட உங்க அம்மா உங்கள்கிட்ட சொல்லல. இன்னைக்கு கூட உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு பணிகிட்ட சொல்லும் போது உங்க அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி அமைதியா இருந்தாங்க, அதை பாத்தீங்கல்ல? அதான் ஒரே போடா போட்டேன். இவங்கள்ட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும்.